வணக்கம் உறவுகளே. இப்போ நாம வெளியில அவுட்டிங் கிளம்பிட்டோம். பாருங்க, காலையில இருந்து எடுக்க முடியல, கொஞ்சம் அவசரமா கிளம்பினதுனால வீடியோ எடுக்க முடியல. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்க எல்லாருமே ஒரு வேன் புக் பண்ணி ஏறி போய்கிட்டு இருக்கோம். நான் எங்க போறேன்னு அங்க போய் கேட்டுட்டு நான் சொல்றேன், சரியா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கத காமிக்க போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பிஸியா போன் பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா. சசி மேம் ஹாய். ராதா மேம் பிஸியா இருக்காங்களா? போன் பேசிட்டு ஒரு ஹாய் 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 காமிச்சுக்கிறேன் உங்களை. வெரி குட். சத்யா மேம் ரொம்ப பிஸியா? ராஜி மேம் ஒரு ஹாய். வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. பரமேஷ் மேம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்புறம் இங்க ஃபுல்லா பெரிய பெரிய பில்டிங்கா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஃபுல்லா பெரிய பெரிய பில்டிங் தான், எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு. சரியான டிராபிக், சரியான ரஷ்ஷான ஏரியால தான் நாங்க இருந்திருக்கோம். ஓகேவா? இங்க அட்ரஸ் யாருக்கும் தெரியும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா, தெரிஞ்ச இடமா இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். கொஞ்சம் வேன்ல கொஞ்சம் எல்லாரும் கசகசன்னு பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா நாங்களா போறதுனால. ஓகேவா? ஹைப்பர் மார்க்கெட்டா? ஹைப்பர் மார்க்கெட், லூலு ஹைப்பர் மார்க்கெட். லூலு மார்க்கெட் தான் இருக்கு. ஓகே, இதான் லூலு மார்க்கெட்டா? கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். நான் உள்ள நாங்க போல, இப்ப போனா டைம் இல்ல. ஃபர்ஸ்டே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம்னா டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சரி பாப்போம். இப்ப எங்க வந்திருக்கோம்? அத சொல்லுங்க. எல்லாரும் டிஃபன் பண்ண வந்திருக்கோம். சாப்பிட முடியும், அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பிட வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். எந்த ஹோட்டல்ல நேம் எல்லாம் எனக்கு தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது. முதல்ல அது ஆமா தெரியாது. அதனால தமிழ்ல வச்சு ஓட்டிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உட்காந்தாச்சு, எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம். டிஃபன் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம், சரியா? என்னென்ன யார் யார் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்குங்கிறத அது பார்ப்போம். மேம் இவங்க ஒரு 2-3 மேம் ரவா இட்லி வாங்கியிருக்காங்க. இது இங்க உள்ள ஸ்பெஷலா என்ன மேம்? ரவா இட்லி இங்க நல்லா இருக்குமா? அப்புறம் உளுந்த விட இது பிளெயின் இட்லி மேம் சாப்பிட்றாங்க. ஓகே, நல்லா இருக்கா மேம்? டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நான் தோசை தான். ஓ சரி சரி, நீங்க சாப்பிடுங்க மேம். நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ரவா இட்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அங்க நார்த்ல ஃபுல்லா ரவா இட்லி தான். ஆமா, எனக்கு உங்க ஊர்ல கச்சோரி பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். சூப்பர். நாங்க எல்லாரும் எங்க கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு. கச்சோரி சாப்பிட்ட இன்னொரு மேம் மசால் தோசை ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மசால் தோசை. இது உள்ள மசால் உள்ள மசால் நல்லா இருக்கு. மசால் தோசை நல்லா டிசைன் செலக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? தோசை இது கீ மசால் தோசையா? மேம் இது கீ மசால் தோசை. ஓகே, எனக்கு ஆனியன் ஊத்தப்பம் ஒரு வடை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா? முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டு ஊருக்கு போறோம். குருமா மாதிரி இருக்கு, சாம்பார் மாதிரி இல்ல. காரமா இருக்கா? இல்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு. சட்னி சூப்பர். சாம்பார் எப்படி இருக்கும் பாப்பா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணா பெட்டரா இருக்கு. ஆமா, ஏன்னா கிளைமேட் சில்லுனா சூப்பர். ஆறிடும். ஓகே, எல்லாரும் சாப்பிட வாங்க. இது பாருங்க, மேம்க்கு பிளாக் காஃபி. ஓகேவா? சரி குடிங்க. உங்களெல்லாம் பார்க்க வச்சு நாங்க சாப்பிடுறோம் உங்களை மட்டும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பக்கத்துல இஸ்கான் கோவிலாம், கிருஷ்ணர் கோவில், அங்க போறோம். அங்க போய் சாமி கும்பிட போறோம். வாங்க நம்ம அங்க கோவில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். போலாமா? இஸ்கான் கோவிலா மேம்? இஸ்கான் டெம்பிள் கோவிலுக்கு போறோம். உள்ள என்ட்ரி ஆகுறோம். அப்படியா? ஓகே, சாரி. இப்போ உள்ள போய் பார்ப்போம். செடி, 2 பக்கமும் செடி என்ன சூப்பரா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. கண்டிப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ செப்பல்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே ஏறி நடந்து போட்டுட்டு இருக்கோம். எஸ், அப்படியா? நான் இப்படி வந்துட்டு இருக்கேன், ஆப்போசிட் சைடு நடந்து போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள.
மெட்ரோ ட்ரெயின் போகுது அந்த பக்கம் பாருங்க. ஓகே, சூப்பராக இருக்குது இடம். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, அழகா இருக்கு. அந்த இருக்கு கோவில், இந்த போகிறோம் பாருங்க. அப்புறம் இந்த சைடு பாருங்க, இந்த சைடும் செடிகள் வச்சு சூப்பராக இருக்கு. போயிட்டு நம்ம கோயில் சாமி கும்பிட்டு கிருஷ்ணரை கும்பிட்டு நம்ம உறவுகள் அனைவருக்காண்டியும் நான் வேண்டிட்டு கும்பிட்டுட்டு வரேன். ஓகேவா? உள்ளே எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல, அங்கே போய் பார்க்குறேன். எடுக்க அனுமதினா எடுக்கிறேன், இல்லைன்னா வெளில வந்து சொல்கிறேன். இப்போது கோயிலுக்குள்ளே போகிறோம், மேலே ஏறுறாங்க, நாங்களும் போகிறோம். உள்ளே வாங்க போய் பார்ப்போம். ஓகேவா? சூப்பராக இருக்குது இடங்கள், செம சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்டெப்ஸ் வச்சு நல்லா அழகாக இருக்குது. அப்புறம் உள்ளே போயிட்டு அலோன்னா எடுக்கேன், இல்லைன்னா வெளியில் வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, கோயிலுடைய என்ட்ரன்ஸு. செம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்றுலையுமே ஃபஸ்ட்டு கொடிமரம் இருக்குது, கொடிமரம் பார்ப்போம். சரியா? ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கோவில். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லாக்கா நீட்னா நீட்டு சூப்பர். என்ன இன்னும் மேலே ஏறணும் பாருங்கள், இன்னும் படி மேலே ஏறணும். அதுதான் கோவில். இருக்கு பாருங்க கோபுரம், கோவில். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்ப்போம், சாமி பார்ப்போம். சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வாங்க மேம். வர வழியில ஆமாம், எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே காமிக்கிறோம். சாமி கும்பிட்டது ஒரு அற்புதம் அப்படின்னா, சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது நம்மள இன்னும் அற்புதப்படுத்துற ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு யூனிக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரேட்டு தான் எல்லாமே. அப்புறம் உள்ள சுவாமியை பார்த்தோன்னே நாங்க வந்து மெயின் மறந்துட்டோம். இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு. என்ன ஓகே, அப்படியே எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் அரைவ் ஆயிட்டாங்க. இந்த பாருங்க, மேம் இதுதான் நாங்க உள்ள வந்த வழி. ஏத்தால தெரியுது பாருங்க, அது நாங்க உள்ள வந்த வழி. அப்படி வந்து வெளியில வந்து வெளியில வந்துட்டோம். இங்க பாருங்க, அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த குளத்தை. சூப்பரா இருக்கு. இப்போ இங்க பிரசாதம் கொடுத்துருக்காங்க வெளியில வரையில. என்னதுன்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல். நல்லா கொதிக்க சூடா இருக்கு, நல்லா சூடா இருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம், ஆனதுக்கப்புறம் பண்ணுவோம். சரியா? அதுங்களையும் ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வெளியில வந்தாச்சு. பாருங்க, இங்கே ஃபுல்லாக எப்போ குழம்பு இருக்கு. இந்த தண்ணி நல்லா வச்சு சூப்பராக இருக்கு. இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், நல்லா இருக்கு. இப்போ வெளியில போகிறோம். இன்னொரு இடம் எங்கே போகிறாங்கன்னு தெரில, அங்கே போய் பார்ப்போம். சரியா? தான் வேலை இவங்களுக்கு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் கேமராவை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த இடம் அப்படி இருக்கு, அந்த இடம் இப்படி இருக்கு. மேம் இங்கே வாங்க, மேம் இங்கே வாங்க. ஆல் ஓவர் நம்ம வேர்ல்டுல உள்ள அத்தனை பேரும் பார்க்காங்க. நீங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியா? எஸ். ஓகேவா? நம்ம உறவுகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் உறவுகளே. சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இதை காமிக்கல, இந்த கழுத்துல போட்டிருக்க முத்து மாலை வந்து நான் இங்கே வாங்கினேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஆசை எனக்கு இந்த முத்து மாலை போடணும்னு. மகாலட்சுமி அம்மாவும் பெருமாளும், இந்த பக்கம் மகாலட்சுமி அம்மா, இந்த பக்கம் பெருமாள். அப்பாவி அப்பாவும் நானும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்பாவி அப்பா இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் நானும் இருக்கேன். இது வாங்கி கழுத்துல இந்த கோயிலுக்குள்ளே வச்சு போட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நல்லா இருக்கான்னு உறவுகள் அனைவரும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இதில் இறங்கி போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, இதுதான் கோவில். இது கோவில், நாங்கள் பார்த்த கோவில். இது பக்கத்தில் அந்த கோயிலை சுற்றி தான் பாறைகளாக இருக்கு. இது வந்து நேம் வந்து இஸ்கான் கோவிலாம். எல்லாரும் இஸ்கான் கோயில் இஸ்கான் வாங்க, சூப்பரா இருக்கு. ஒரு கோயில் பார்த்தாலும் தரமான கோயில் பார்த்திருக்கோம், செம்மையா இருக்கு. அதாவது ISK. எல்லாரும் வந்தீங்கன்னா வாங்க, கண்டிப்பா வாங்க. ISKCON இஸ்கான் அப்படிங்கிற ஒரு கோவில். அப்புறம் வந்து இது தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாதவங்களுக்கும் சொல்றேன். செமையா இருக்கு. அடுத்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் அடிச்சிருவோம். ஓகே, எந்த கோயில் பார்க்க வந்திருக்கேன்னா வனதுர்கா கோயில் பார்க்க வந்திருக்கோம், பெங்களூர்ல. சூப்பரா இருக்கு. எந்த இடம்னு எனக்கு தெரியல, பாருங்க, சூப்பரா இருக்கு. உள்ள போய் பார்ப்போன்னு. உள்ள அம்பாள் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மணி அடிக்குது. சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் ஸ்டாச்சுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சிலைகள்லாம், கோயிலில் உள்ள சிலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த இருக்குது கோவில். உள்ளே போய் சாமி கும்பிடுவோம். உள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவோம். சரியா? இது வந்து வனதுர்கா. உள்ளே வந்து சாமி கும்பிட்டு வருவோம். வனதுர்கா அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். செம்ம சூப்பராக இருக்குது கோவில். ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து உள்ளே போவையில் அளவா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. எல்லாம் இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டாம். சரியா? உள்ள வீடியோலாம் எடுக்க வேண்டாம், இங்கேயே முடிச்சுக்கிறோம். கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்து பிரசாதம் சாப்பிடலாம். பிரசாதம் என்னது? தக்காளி சாதமா? பிரசாதம் காமிங்க. தக்காளி சாதம். ஏன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதனால தான் அவங்க குழந்தைங்க பார்க்குறேன்.
சூப்பராக இருக்குது. கோயில் நல்ல ஜம்முன்னு இருக்குது, நல்ல அருமையாக இருக்குது. நல்ல சாமி கும்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு ட்ரெடிஷ்னலே வேற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. எல்லா சிலைகளுமே சூப்பர் சூப்பராக இருக்குது. அது பார்க்குறவங்க நல்லா இருக்கு. நீ பாருங்க சிலைகளை பாருங்க, சிலைகளை பாருங்க, சூப்பர் சூப்பரா இருக்கு. நல்லா பார்க்க வேண்டிய கோயில். இது உள்ளதான் மூலஸ்தானம் இருக்கு. மூலஸ்தானம் அம்மன் வந்து இதெல்லாம் இருக்கு. அம்மன் அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு பாடு பயங்கரமா சூப்பரா இருக்காங்க. நல்ல சாமி. ஒவ்வொரு விக்கிரகமும் அப்படியே அற்புதமா செதுக்கி இருக்காங்க. அந்த கைகள் ஒவ்வொன்றும் பார்த்தா அவ்வளவு நேர்த்தியா விஸ்வகர்மாக்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இங்க வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மெயினா. என்ன மேம், நம்ம ஊர்களை விட இங்க வந்து சிற்ப வேலைகளுக்கு அதுவும் அதாவது வெங்கல சிலைக்கு கல்சிற்பத்தை விட கல்சிற்பம் இல்ல, ஆமா எல்லாம் பிராசோ, அதாவது ஐசிசி எல்லாத்தையும் சிற்பங்கள் அவ்வளவு நேர்த்தியா விஸ்வகர்மாக்கள் செதுக்கி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, பார்க்கவே கண் குளிர்ச்சியா இருக்கு. என்ன எல்லாரும் வந்து பாருங்க. பிரபலயம் முன்னாடி இருக்கிற பாவை எல்லாமே வந்து அந்த அழகு நேர்த்தியா செதுக்கி இருக்காங்க. அதுவும் பாருங்க, செதுக்கிறதுக்கு தான் அழகா ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அதிக சிலைகள் இருக்கு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்க நம்ம கோயில்கள்ல கல்ச்சலை தான் அதிகம் இருக்கும். இங்க வந்து இந்த சிற்ப இது அதாவது பிராசோ, தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இது நிறைய வச்சிருக்காங்க. உலோகங்கள்ல நிறைய வச்சிருக்காங்க. சரி போலாமா? இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ பிக் புல் நந்தி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது பார்க்க வந்திருக்கோம். ஓகேவா? இப்ப நந்தி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். நந்தி டெம்பிள் பார்ப்போமா? ஓகேவா? இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த பின்னாடி ஏதோ நந்திக்கு கொம்பு இந்த மாதிரி இருக்கா எனக்கு. இந்த இருக்கு கோயிலு. உள்ள திறந்திருக்கா என்னன்னு போய் பார்ப்போம். இதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ்ல நாம ஏறி போறோம். சரியா? போய் பார்ப்போம். உள்ள சிலைகள்லாம் அழகழகான சிலைகளா இருக்கு. ஆமா, நல்லா இருக்குல்ல. எருது 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 ஸ்டாச்சு. ஆமா, இது ஸ்டோரி, இது வியாபாரம். அங்க இருங்க, அது மேல வந்து துரட்டி வச்சு அந்த இது இருக்கிற மாதிரின்னு அந்த காய் பறிச்சு போடுற மாதிரி. நேச்சுரலா வியாபாரம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது பக்கத்துல மூட்டை வச்சு வியாபாரம் பண்றாரு. மேல அங்க பூம்பு மாட்டுக்காரரை பாருங்க. நல்லா இருக்கு, பார்க்க அழகழகா இருக்கு. ஓகே, நாங்க வந்து ஒரு நாங்க 10 பேர் வந்தோம். நான் மட்டும்தான் இருக்கேன். 9 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடி கண்டுபிடிப்போம். கோவில் பாருங்க, நல்லா இருக்குல்ல. கோபுரம்லாம், கோபுர சிலைகளை பாருங்க. உள்ள சூப்பரா இருக்கு. வாங்க பார்ப்போம். உள்ள இப்போ கோயிலுக்குள்ள போறோம். அந்த இருக்கு உள்ள மூலஸ்தானம் இருக்கு. சாமி கும்பிட்டுட்டு வந்து பேசுவோம். நல்லா இருக்கு கோவில். சுத்து பிரகாரம் வெளியில சுத்தி வர இடம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேவா? சரி வாங்க அப்படியே சுத்தி கும்பிடுவோம். உள்ள போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு. நந்தி நல்லா பெரிய நந்தி, நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற நந்தி மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. அதை சுத்தி வந்து அங்க வந்து இது கிடையாது, இங்க வந்து சுத்தி மூலஸ்தானம் மாதிரி இருக்காங்க. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, நந்திக்கு பின்னால சிவன் உருவம் இருக்கு, முகம் வச்சு உருவம் வச்சு. நந்திக்கு நேர பின்னாடி சிவன் இருக்காரு. அது ஒரு ஸ்பெஷல். ஆனா அதனுடைய ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இருக்கீங்களா? தொலைஞ்சு போனப்பா 9 வரையும் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கூட வந்த 12 பேர் காணா போயிட்டாங்க. இங்க ஒரு கோயில் இருக்கு. இங்க பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பாறையிலே செஞ்ச மணிக்கு சூப்பரா வச்சிருக்காங்க. இங்க ஒரு கோயில். கோயில் உள்ள பாருங்க, உள்ள வந்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வந்து இந்த குடவரை கோவில் மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்னா, இங்க வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். பாருங்க, பிசிபில்லா பாத், பிசிபில்லா பாத் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லட்டா. அதுக்கு வந்து காரா புண்டி கொடுத்துருக்கணும். சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இந்த இருக்கு. இதுக்கு காரா புண்டிலாம் கொடுத்துருக்காங்க. காரா புண்டி சூப்பராக இருக்கு. இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிடணும். உறவுகள் அனைவரும் வாங்க பிசிபில்லா பாத் சாப்பிட போவோம். ஓகே, சூப்பர் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கும்பிட்டது வந்து வனதுர்கா. இது வந்து வனசங்கரி அப்படின்னு கோயில். இங்கே அப்படி நேம் வச்சுருக்காங்க. நெத்தியில் வருங்க வரிசையா
குங்குமம், மை, மஞ்சள் ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக சாமி ஒரே கோயில் சாமி தான் கும்பிட்டுருக்கேன். இது வந்து பனசங்கரி கோயில். அப்பலாம் பார்த்தது வந்து பனதுர்கா. ஓகேவா, சாமி கும்பிட்டாச்சு. இந்த கோயிலும் நல்லா கும்பிட்டாச்சு. இடையில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போனால் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பூட்டி இருக்கு, அது ஓப்பன் ஆகலை. 5 மணிக்கு மேலேட்டாங்க, டைம் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ நேராக அவங்க வந்து ஷாப்பிங் கிளம்புறோம். ஓகேவா, சரி ரைட்டு. இப்போ நம்ம கிளம்பலாம், எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டோம், ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கசகசன்னு ஆயிருக்கும், பரவாயில்ல, ட்ரெயினில் போய் ஃப்ரெஷ்ஷப் வைக்கலாம். இப்போ ஷாப்பிங் போய் பார்ப்போம். இப்போ மாலுக்கு வந்திருக்கோம், எப்படி பேன் வந்திருக்கோன்னு பாருங்கள். மாலுக்கு ஷாப் பண்ண வந்திருக்கோம், பார்ப்போம். நல்லா இருந்தால் பார்ப்போம், ஒரு ரவுண்டு சுற்றி அடிச்சுட்டு வருவோம். ஓகேவா, இங்கெல்லாம் மாலெல்லாம் சுற்றி தான் பார்க்கலாம். ரேட்டு எகிரிட்டு இருக்கு, எல்லா ரேட்டுமே கூட. ஓகேவா, நல்லா தான் இருக்கு, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம சுட்டி மகளையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம பார்ப்போம். எல்லாம் மேக்கப் திங்ஸு. ஓகேவா, சரி எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்க வந்திருக்கோம், சூப்பராக இருக்குது. இங்கே ரேட் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாலில் வந்து இன்னும் உள்ளுக்கு வந்து நல்லா இருக்குது, வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கா? இங்கே இருங்க, சூப்பராக இருக்குது, எல்லாம் பொருட்கள்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் மென்ஸ் வேரு. ஆமாம், அப்படியே சுற்றி ஹேண்ட்பேக் இருக்கிற இடம் போமா. செப்பல்ஸ், இதெல்லாம் செப்பல்ஸ். ஹேண்ட்பேக் இங்கே இந்த இருக்குது, செப்பல்ஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இந்த இருக்கு, இதாக இருக்கு ஹேண்ட்பேக்ஸ். ஏற்கால பாருங்கள், ஃபுல்லாக லிப்ஸ்டிக்கு. பாட்டு படிக்குது, ஸ்டுடியோவில் பாட்டு படிக்கிறது தவிர்த்துக்கோங்க. ஓகே, இதுவும் லிப்ஸ்டிக் தான், ஸ்டுடியோவில் பாட்டு படிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்ம டாப் செக்ஷன் போவோம், சரியா? டாப்ஸ் எடுக்கிறதுக்காண்டி டாப் செக்ஷன் போவோம். பாட்டு படிக்கிறது தவிர்த்துக்கோங்க. ஓகே, ரேட்லாம் எல்லாமே பரவாயில்ல, ரேட்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தால் எடுக்கலாம், சூப்பராக எடுக்கலாம். என்ன ஜாலியாக போயிட்டு வந்தாச்சாமா? ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு. வீடியோவை வந்து நீங்கள் முதல்ல இருந்து பார்த்துருந்துருப்பீங்க. எங்கே போனோம், எப்படி போனோம், என்ன ஏது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் சில விஷயங்கள் வந்து டக்குன்னு முடிச்சிருப்பேன். ஏன்னா நான் மட்டுமே வீடியோவை வந்து எடுத்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் இவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அப்பாவும் என் கூட வரல, சுட்டி மகளும் வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க சொன்னோன்னா அவங்க தனியாக இருக்காங்க. சில நேரம் எடுத்து கொடுத்தாங்க, சில நேரம் வந்து நமக்கு தோதுவில்லை. அதனால ஏதோ ஒரு தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அதை திருத்திக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ வந்து எனக்கு வந்து எண்டிங் அங்கே கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, ட்ரெயினுக்கு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு ட்ரெயினுக்கு அவசரமா ஓடி வந்தோம். 9:15 ட்ரெயின், 9 மணிக்கு ஸ்டேஷன் கீழே நிக்கிறோம். 5வது பிளாட்ஃபார்ம். ரிட்டர்ன் வரும்போது 10 மணி தான் ட்ரெயின் சொன்னேன். 9:15 ஃபாஸ்டா ஓடிந்து 5வது பிளாட்ஃபார்த்துக்கு வரவங்களையும் ரொம்ப தவிச்சு போச்சு. வந்து ட்ரெயின் நைட் நேரமா இருட்டா இருந்தது, சரியா எடுக்க முடியல. அதனால அங்க எண்டிங் எனக்கு கொடுக்க முடியல. அதனாலதான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காலையில 10 மணிக்கு தான் அங்க சாரி எத்தனை மணிக்கு வந்துச்சு இங்க? 9:15 வண்டி வந்து. அதே 9:15 இங்க வந்து காலையில வீட்டுக்கு வர 9 ஆயிடுச்சு. ஓகே, இப்ப வந்துதான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுல சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம், நிறைய ஐதீகங்கள் அந்த கோயில்கள்ல இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன கதையெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ எடுக்கும்போது அந்தந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன், அந்தந்த கதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? இந்த கடலை நந்திக்கு கடலையால நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதனால அபிஷேகம் பண்ற வீடியோலாம் நிறைய இருக்கு. நான் அதை உங்களுக்கு அப்பப்போ நான் எடுத்து சொல்றேன், ஓகேவா? இது மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஏன் மறுபடியும் செப்பரேட்டா எடுத்துட்டு இருக்கேன்னா, என்னால் முடியாத ஒரு பட்சத்தினாலதான் நான் தனியா எடுக்கிறேன் இந்த வீடியோவை. ஓகே, இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும், ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.